பிருந்தாவனம் அப்படிங்கிற காட்டுல ஆபிதா அப்படிங்கிற குருவி இருந்துச்சு. அந்த ஆபிதா அப்படிங்கிற குருவி அந்த சின்ன காட்டுக்குள்ள ஒரு சின்ன ஹோட்டலை வச்சுக்கிட்டு தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப ஒரு திமிரு புடிச்ச காக்கா ஆபிதா குருவியோட ஹோட்டலுக்கு வந்துச்சு. காக்கா ஒரு பக்கத்துல உக்காந்துக்கிட்டு, ஏய் கிளி, இங்க வா அப்படின்னு அதே ஹோட்டல்ல வேலை செய்யற கிளிய கூப்பிட்டுச்சு. அப்போ கிளி காக்கா கிட்ட வந்தப்போ காக்கா கிளிய அடிச்சு, நான் இங்க வந்து இவ்ளோ நேரமானாலும் நீ என்ன பார்க்காம உன்னோட வேலைய பாத்துக்கிட்டு இருக்கியா? இப்படி கோவமா சொல்லிச்சு காக்கா. அப்ப அந்த கிளிக்கு அந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாம, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, பாக்கல. பாக்கணும்டா, நான் யாருகிட்ட வேலை செய்யறேன்னு தெரியும்ல? தெரியும் ஐயா. தெரிஞ்சும் நீ என்ன பாக்கலனா உனக்கு எவ்வளோ திமிருடா? அப்படி மறுபடியும் கிளிய அடிச்சிச்சு. அப்போ அங்க வந்த குருவி காக்கா கிளிய அடிக்கிறது பார்த்து, காக்கா எதுக்காக அத அடிக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப காக்கா, ஓ வந்துட்டாங்க முதலாளி. ஆமா, உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு நீ சொல்லி கொடுக்கலையா ஹோட்டலுக்கு முக்கியமான ஜனங்க வந்தப்போ என்ன பண்ணணும், எப்படி பேசணும்னு? இப்படி ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த ஆபிதா குருவி, முக்கியமான ஆளா? அப்படி யாருமே என் ஹோட்டலுக்கு வந்த மாதிரி தெரியலையே, யாரு வந்திருக்கா? அப்படி கொஞ்சம் நக்கலாவே பேசிச்சு. அந்த வார்த்தையை கேட்டு அங்கிருந்த பறவைங்க எல்லாருமே சத்தமா சிரிச்சுச்சுங்க. அப்போ காக்காவுக்கு ரொம்பவே அவமானமாச்சு. என்னையே அவமானப்படுத்துறீங்களா? காட்டுறேன் நான் எவ்வளவு முக்கியமான ஆளுன்னு அப்படின்னு சொல்லிச்சு. உக்காரு காக்கா, எங்க போற? என் ஹோட்டலுக்கு யாரு வந்து காசு கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்பி சாப்பாடு போடுறதுதான் என்னோட வழக்கம். இப்படி மறுபடியும் நக்கலா சொல்லிச்சு ஆபிதா குருவி. அப்போ காக்கா, நான் ஒன்னும் காசு குடுக்கலையே, நீதானே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளிக்கு கொடுத்த, கிளி இப்போ சாப்பாடு போடும் இரு அப்படி சொல்லி கிளிக்கு சைகை காட்டிச்சு. வா கிளி, வந்து சாப்பாடு போடு அப்படி குருவி சொன்ன உடனே கிளி முன்னாடி வந்து எல்லாரும் முன்னாடியும் காக்காவை வச்சு அடிச்சிச்சு. காக்கா கோவத்துல அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி அன்னையில இருந்து காக்கா ஆபிதா குருவி மேல பகைய வளர்த்துக்குச்சு. காக்கா அந்த காட்டுலயே பெரிய பணக்காரனான கழுகு கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காக்கா கழுகு கிட்ட, ஐயா, நம்ம புது வியாபாரத்தை ஆரம்பிச்சு ரொம்ப நாளாயிடுச்சு. இப்போ நம்ம காட்டுக்குள்ள ஏதாவது ஒரு புது வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் அப்படி சொல்லிச்சு காக்கா. இப்படி காக்கா பேச்ச கேட்ட கழுகு காக்கா கூட அந்த காட்டுக்குள்ள சுத்துறதுக்காக போச்சு. இப்படி காக்கா கழுகு அங்க இங்க சுத்த வச்சு கடைசியில ஆபிதா குருவியோட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. கழுகு ஹோட்டலை பார்த்துச்சு. காக்கா, எனக்கு இந்த ஊர்ல நிறைய வியாபாரங்க இருக்கு, ஆனா ஹோட்டல் வியாபாரம் தான் இல்ல. இந்த ஊர்ல இந்த ஆபிதா குருவி மட்டும்தான் ஹோட்டலை வச்சு நடத்துது. இப்ப நானு இந்த ஹோட்டல் வியாபாரத்தை ஆரம்பிச்சா நான் செய்யாத வியாபாரம் அப்படின்னு எதுவுமே இருக்காதுல்ல. இப்படி காக்கா கர்வமா சொல்லிச்சு. அப்போ காக்கா மனசுல தான் நினைச்ச மாதிரியே நடக்குதுன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. ஆமாங்க ஐயா, நான் கூட அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, எப்ப நீங்க இந்த ஹோட்டல் வியாபாரத்தை ஆரம்பிக்க போறீங்க? அவசரப்படாத காக்கா, இந்த ஹோட்டல் வியாபாரத்துல நல்லபடியா லாபம் வருதா? இப்படி சந்தேகமா கேட்டப்போ அப்ப காக்கா, லாபம் வராததான் இந்த ஆபிதா குருவி அதோட குடும்பத்தை இந்த ஹோட்டல்ல இருந்து வர லாபத்தால காப்பாத்துதா சொல்லுங்க. இந்த ஆபிதா குருவி அதுக்கு வர லாபத்தால அது இன்னொரு வியாபாரத்தை கூட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றத கேட்டிருக்கேன். இப்படி ஒண்ணுக்கு ரெண்டு சேர்த்து சொல்லிச்சு. காக்காவோட பேச்ச கேட்ட கழுகு, அப்படியா? அப்போ இந்த ஆபிதா குருவி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்னோட வியாபாரத்துக்கு எனக்கு தடையா வந்துருமா? இதுல நீங்க சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. இதே மாதிரி அந்த ஆபிதா குருவி வியாபாரத்தை நல்லபடியா செஞ்சுச்சுன்னா உங்களுக்கு எதிரா நிறைய வியாபாரத்தை கூட ஆரம்பிச்சிடும். இப்படி காக்கா இல்லாத பொல்லாத கதைய கழுகுக்கு சொல்லி கொடுத்துச்சு. அந்த கழுகுக்கு அந்த ஊர்லயே பெரிய ஜமீன்தாரர் ஆகணும்னு ஆசை. இப்ப அந்த ஜமீன்தாரு பதவிக்கு எங்க அந்த ஆபிதா குருவி வந்துரும்னு யோசிச்சுச்சு.
நான் கூடிய சீக்கிரம் இந்த ஆபிதா குருவியோட ஹோட்டல் முன்னாடி புதுசா ஹோட்டலை திறக்கணும். இப்படி காக்கா கிட்ட சொல்லிட்டு போயிடுச்சு. அப்ப காக்கா மனசுல சந்தோஷத்தோட, ஆஹா, இந்த கழுகு எவ்வளவு நல்ல வார்த்தையை சொல்லிச்சு. நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த ஆபிதா குருவியோட வியாபாரத்தை எப்படியாவது நாசம் பண்ணணும்னு. எவ்வளோ திமிரு இருந்தா என்னையே எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துது. இதுக்கப்புறம் இதோட வியாபாரம் நல்லாவே நடக்க கூடாது. இப்படி நினைச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு காக்கா. இப்படி கொஞ்ச நாள்லயே கழுகு ஆபிதா குருவியோட ஹோட்டல் முன்னாடி ஒரு ஹோட்டலை போட்டுச்சு. இந்த பொறுப்பை காக்கா கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சிச்சு. ஆஹா, ஆபிதா குருவியோட வியாபாரத்தை நாசம் பண்ண எனக்கு இது போதும் அப்படின்னு யோசிச்சுச்சு. இப்படி கழுகோட ஹோட்டல்ல இருந்து வர லாபத்தை காக்காவே சுருட்டி வச்சுக்கிச்சு. ஐயா, நம்ம எவ்வளவு நல்லா ஹோட்டல் நடத்தினாலும் வர கஸ்டமர் எல்லாருமே அந்த குருவியோட ஹோட்டலுக்கு தான் போறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதனால கழுகு ஆபிதா குருவிக்கு கடன் கொடுத்த வாத்துக்கிட்ட போய் அந்த ஹோட்டலை ஆபிதா குருவி கிட்ட இருந்து திருப்பி கேளுன்னு சொல்லிச்சு. அதனால வாத்து பயந்து போய் குருவி கிட்ட வந்து ஆபிதா குருவி கிட்ட இருந்து ஹோட்டலை எடுத்துக்குச்சு. இதனால பணம் இல்லாம குருவி ரோட்டுக்கு வர நிலைமை வந்துச்சு. இப்படி இருக்கும்போது மழை வர ஆரம்பிச்சிச்சு. என்னங்க இது, இப்பதான் நம்ம வியாபாரம் நல்லபடியா நடந்து நம்ம முன்னேறோம் நினைச்சா அதுக்குள்ள நம்ம வியாபாரம் இப்படி ஆயிடுச்சு. இப்படி சொல்லி பொண்டாட்டி குருவி கவலைப்பட்டுச்சு. அப்போ ஆபிதா குருவி, நீ கவலைப்படாத, வாழ்றதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு, அந்த வழிய நம்ம தேடிக்கலாம் அப்படி சொல்லி ஆபிதா குருவி வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ அந்த மலையில கொஞ்சம் தூரத்துல ஒரு ஆத்த பார்த்துச்சு. மலைக்கு அந்த ஆத்த தாண்ட முடியாம நிறைய பறவைங்க கஷ்டப்படுறத ஆபிதா குருவி தூரத்துல இருந்து பார்த்துச்சு. இப்படி தன்னோட வீட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் மூங்கில கொண்டு வந்து மூங்கில் போட்ட தயாரிச்சிச்சு. வாங்கய்யா வாங்க அம்மா, ஆத்த தாண்டனா 10 ரூபா, ஆத்துக்குள்ளேயே கொஞ்ச நேரம் சுத்தணும்னா 20 ரூபா. இப்படி போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிச்சு ஆபிதா குருவி. அப்போ ஆபிதா குருவிய தூரத்துல இருந்து பார்த்த காக்கா, ஐயோ, இந்த குருவிய கொண்டு போய் எங்க விட்டாலும் வியாபாரத்தை ஆரம்பிச்சிடுதே. இப்படி ஆபிதா குருவிய பார்த்து பொறாமப்பட்டுச்சு. ஆனா ஆபிதா குருவி மட்டும் அதோட போட்டுல நிறைய பறவைங்களை கூட்டிட்டு போய் விட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த போட்டை எப்படியாவது நாசம் பண்ணணும்னு காக்கா யோசிச்சுச்சு. இப்படி ஒரு நாள் ஆத்து பக்கத்துல வந்தப்போ அங்க அந்த போட்டு மட்டும் தான் இருந்துச்சு, ஆபிதா குருவி இருக்கல. இப்படி காக்கா யாருக்குமே தெரியாம கெரோசினை ஊத்தி அந்த போட்டை கொளுத்திடலாம் அப்படின்னு போட்டு மேல ஏறி கெரோசினை ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஆபிதா குருவி வர்றத பார்த்து, ஐயோ, ஆபிதா குருவி வந்துருச்சு, என்ன பார்த்தா அவ்வளோதான், பிளான் எல்லாம் தெரிஞ்சிடும், இன்னொரு வாட்டி வந்து பிளான சக்சஸ் பண்ணலாம். இப்படி காக்கா யாரு கண்ணுலயும் படாம அங்கிருந்து ஓடி போச்சு. அதுக்கப்புறம் மழை இன்னமும் அதிகமாயி ஊருக்குள்ள எல்லாம் வெள்ளம் வந்துருச்சு. தண்ணில எல்லா பறவைங்களோட வீடு கூட அடிச்சிட்டு போய் பறவைங்க எல்லாம் தண்ணிக்குள்ள அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தப்போ ஆபிதா குருவி தண்ணில கஷ்டப்படுற பறவைங்களை பார்த்து எல்லாரையும் தன்னோட போட்டுல ஏத்திக்கிச்சு. இப்படி எல்லா பறவைங்களையும் காப்பாத்தி உயரமான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுச்சு. இப்படி இருக்கும்போது காக்கா கூட தண்ணியில சிக்கிக்கிச்சு. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னோட பசங்க தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறாங்க. இப்படி சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த வழியா வந்த ஆபிதா குருவி காக்கா தண்ணியில கஷ்டப்படுறத பார்த்து, காக்கா, இந்தா இந்த கயிறை உன் பசங்களுக்கு சுத்தி விடு. இப்படி கயிறோட உதவியால காக்காவோட பொண்டாட்டி பசங்களை காப்பாத்திச்சு. இப்படி போட்ல காப்பாத்தி கூட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது காக்கா போட்டையும் குருவியும் பார்த்து, நான் எந்த படுகை நாசம் பண்ணணும்னு பார்த்தேனோ, யார அடியோட அழிக்கணும்னு யோசிச்சேனோ, இப்ப அவங்க 2 பேரும் தான் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்படி மனசுல யோசிச்சுக்கிட்டு தான் செஞ்ச தப்புக்காக ஆபிதா குருவி கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. காக்கா, நீ செஞ்ச தப்புக்கு என்கிட்ட மன்னிப்பே கேக்குறது வேண்டாம், அதோ அந்த தண்ணில மாட்டிக்கிட்டு இருக்கிற பறவைங்களுக்கு உதவி செய், அதே போதும் அப்படின்னு சொல்லிச்சு. இப்படி காக்கா கூட குருவியோட சேர்ந்து தண்ணியில கஷ்டப்படுற ஜனங்களை காப்பாத்துனாங்க. மழையில 2 குட்டி குருவிங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தன்னோட பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க. பாட்டி அந்த 2 குட்டி குருவிங்களும் பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு, பசங்களா, இப்படி கொட்டுற மழையில வந்திருக்கீங்களே, உங்க அம்மா எங்க? அம்மா வரல பாட்டி, நானும் தங்கச்சி மட்டும்தான் வந்தோம். சரி சரி, உங்க அம்மாவுக்கு சொல்லிட்டு வந்தீங்களா? இல்ல பாட்டி, சொல்லாமையே வந்துட்டோம்.
ஐயோ, அம்மாவுக்கு சொல்லாம வந்துட்டீங்களா? வீட்ல உங்களை தேடுவா இல்ல? அம்மா ஒன்னும் கஷ்டப்பட மாட்டாங்க பாட்டி. இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு மிச்சமாச்சின்னு டான்ஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. எப்படியும் பிசுனாரி அம்மா தானே. சாதாரணமான பிசுனாரி இல்ல, மகா பிசுனாரி அம்மா. இவ்ளோ ஜோர பெய்ற மழையில பசங்க எங்க போனாங்கன்னு கூட கவலைப்படாம கெரோசின் விளக்கு வச்சுக்கிட்டு பெட்ஷீட் போத்தி தூங்குவாங்க. சரி சரி, வாங்க உங்க வீட்டுக்கிட்ட கூட்டிட்டு போய் விடுறேன். பாட்டி, நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, என்னோட மரமண்டை. சரி சொல்லுங்க, எதுக்கு இந்த மழையில இங்கிக்கு வந்தீங்க? உங்களோட பிஸ்னாரி பொண்ணு எங்களுக்கு சரியா சாப்பாடு போடுறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா ரொட்டி குடுக்கறாங்க. அந்த ரொட்டி எங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது. அது சாப்பிட்டு பசியில அங்க சாவுறதோட வயிறு நிறைய சாப்பிட்டு இங்கே இருக்கலான்னு வந்தோம். ஆமா பாட்டி, நாங்க அம்மா கிட்ட போக மாட்டோம். நீங்க எங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி அம்மா கிட்ட அனுப்பி வச்சாலும் நாங்க காட்டுக்குள்ள எங்கேயாவது போயிடுவோம். அம்மா கிட்ட மட்டும் போக மாட்டோம். சரி சரி, முதல்ல சாப்பாடு தரேன், வயிறு நிறைய சாப்பிடுங்க. எதுவா இருந்தாலும் உங்க கூட அப்பாரமா பேசுறேன். நீங்க எங்களை அம்மா கிட்ட அனுப்ப மாட்டேன்னு வாக்கு கொடுத்தாதான் நாங்க சாப்பிடுவோம், இல்லன்னா சாப்பிட மாட்டோம். ஆமா பாட்டி, வாக்கு கொடுங்க. சரி சரி, முதல்ல சாப்பிடுங்க. அப்படி சொல்லி குட்டி குருவிங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சு. குட்டி குருவிங்க ரொம்ப பசியில இருந்ததுனால பாட்டி கொடுத்த சாப்பாட்ட ருசிச்சு ரசிச்சு வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அத பார்த்த பாட்டி குருவி சந்தோஷப்பட்டுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் குட்டி குருவிங்க வயிறு நிறைய சாப்பிட்டு மெத்தையில விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழை நின்னு போச்சு. அம்மா குருவி பசங்களை பாக்குறதுக்காக தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்துச்சு. வந்துட்டியா? உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட பசங்க எங்கம்மா இருக்காங்க? உன்னோட பிசுநாரி தனத்தினால அவங்களுக்கு சரியா சாப்பாடு போடாததுனால மழையில என்ன தேடி வந்தாங்க. அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு குடுறி, அப்பதானே அவங்க என்ன தேடி வரமாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலமா. அவரு வீட்ல இல்ல, எப்ப வருவாருன்னு தெரியல. நான் ஒண்டிதான் பசங்களை கஷ்டப்பட்டு காப்பாத்துறேன். இது மழை காலம், எப்ப மழை வருதுன்னு தெரியல, எப்ப மழை வராதுன்னு தெரியல. ஒரு நாள் மழை வருது, அன்னைக்கு சாப்பிட எதுவுமே இருக்காது. அப்பதான் இந்த அம்மா பிசுனாரியா மாறி போறேன். மருமக, உன்னையும் பசங்களையும் விட்டுட்டு ஓடி போறதுக்கு காரணம் என்னடி? நான் தான் காரணம். என்னோட பிசுனாரித்தனம் தான் காரணம். நான் செய்யறது உங்க கண்ணுக்கு பிசுனாரி மாதிரி தான் தெரியும். ஆனா நான் சிக்கனமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியல. நீ செய்யறத சிக்கனம்னு சொல்ல மாட்டாங்க, பிசுனாரின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்னோட பசங்க பசியில உன்னை தேடி வந்தாங்களே, அதுக்கு தானே? சரி சாரி, இதுக்கப்புறம் என் பசங்க உன்னை தேடி வரமாட்டாங்க. என்னைக்கு நீ என்னோட பேச்சு கேட்டிருக்க? எப்பவுமே நீ சொல்றது தானே உனக்கு சரி. பேர பசங்க வந்தா மட்டும் கூட்டிட்டு போ, இல்லனா அவங்கள இங்கே விட்டுட்டு போ. எதுக்கு மறுபடியும் உங்ககிட்ட நிறைய பேச்சு நான் வாங்குறதுக்கா? அவரு இருந்தா நீங்க என்ன பார்த்து இப்படி பேசுவீங்களா? எல்லாம் அவரை தான் சொல்லணும். நீயே உன்னோட வாழ்க்கைய நாசம் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன சொல்றியா? மருமக உங்ககிட்ட எவ்வளோ தடவை சொல்லிட்டாங்க, அப்படி பண்ணாத, நான் இருக்கேன்ல, எல்லாமே நான் பாத்துக்கிறேன், நான் சம்பாரிச்சு கொண்டு வந்து போடுறேன்னு. ஆனா நீ அதை கேட்டியா? நீ அவரோட பேச்ச கேக்கல, அதனாலதான் அவரோட மனசு கஷ்டப்பட்டுச்சு. ஒரு நாள் நடு ராத்திரியில சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. சரிம்மா, இதுக்கப்புறம் சரியா இருக்கிறேன். அப்பதான் அடிக்கடிக்கு உன்னோட வீட்டுக்கு வர முடியாது. பசங்களா, மழை நின்னு போச்சு, இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே குட்டி குருவியோட முகங்க மாறி போச்சு. பாட்டி, நாங்க அம்மா கூட போக மாட்டோம். தயவு செஞ்சு அம்மா கூட எங்களை அனுப்பி வைக்காதீங்க பாட்டி. ஆமா பாட்டி, நாங்க உங்களோடயே இருந்துடுறோம். உங்க கூட தாத்தா கூட விளையாண்டுக்கிட்டு, நீங்க சொல்ற கதையை கேட்டுக்கிட்டு, வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே இருக்கிறோம் பாட்டி. இப்படி குட்டி குருவிங்க சொன்ன உடனே அம்மா குருவிக்கு கோவம் வந்துச்சு. பாட்டி குருவி கஷ்டப்பட்டாங்க. கோவத்தோட, பேசுனது போதும், வீட்டுக்கு வாங்க. பார்த்தா மறுபடியும் மழை வர மாதிரி இருக்கு. நான் வரும்போது கொடை கூட கொண்டு வரல, வாங்க. நாங்க நம்ம வீட்டுக்கு வர மாட்டோம், பாட்டி கூட தான் இருப்போம்.
நீங்க எங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, விளையாட விட மாட்டீங்க, பேசக்கூடாது, எங்கேயும் வெளியவும் விட மாட்டீங்க, கேட்டா போக கூடாதுன்னு சொல்லுவீங்க. இது கூட உங்களோட பிசுனாரித்தனம் தாமா? ஆமாம்மா, அக்கா சொன்னதுல உண்மை இருக்குதானே? குட்டி குருவிங்க சொன்ன உடனே அம்மா குருவிக்கு மறுபடியும் கோவம் வந்துச்சு. அடிக்கலான்னு கை நோக்கிச்சு. ஆனாலும் உங்களை அடிச்சா கூட அதுக்கும் என்னோட பிசுனாரித்தனம் தான் வேண்டான்னு சொல்லுது. உங்களை அடிச்சா நாங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோம். அப்புறம் எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அங்க பில்ல பார்த்து நீங்க மயக்கம் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ல உங்களை படுக்க வச்சு அதுக்கு கூட சேர்த்து பில் போடுவாங்க. இது எல்லாமே எங்களுக்காக தானே நீங்க யோசிச்சு செய்றீங்க. பசங்களை எதுக்காக அடிக்கணும், எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், எதுக்காக பில் கட்டணும், அத பார்த்து எனக்கு எதுக்கு மயக்கம் வரணும், அதுக்கப்புறம் எதுக்கு பில் கட்டணும், இதெல்லாம் யோசிச்சு அடிக்கிறத நிறுத்திட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன, வீட்டுக்கு வாங்க. பசங்களா, இப்போ அம்மா கூட கிளம்புங்க. தாத்தா வந்ததுக்கு அப்புறம் நானும் தாத்தாவும் சேர்ந்து உங்களை கூட்டிட்டு வரோம். அப்போ எவ்வளவு நாள் வேணும்னா நீங்க இங்க இருக்கலாம். கிளம்புங்கம்மா, நான் சொல்றேன்ல, என் செல்லங்க இல்ல. இப்படி குட்டி குருவிங்க தன்னோட பாட்டி பாசமா சொன்ன உடனே அவங்களோட பேச்ச கேட்டு அம்மா குருவி கூட வீட்டை விட்டு வெளியே வந்து அங்கிருந்து போனாங்க. இருட்டாச்சு. அம்மா குருவி விளக்கு பத்த வச்சிச்சு. எல்லாருமே கரண்ட் கலெக்ஷன் கொடுத்திருக்காங்க, நம்ம வீட்டுக்கும் கலெக்ஷன் கொடுக்கலாம் இல்லம்மா? போட்டா நல்லாதாமா இருக்கும், ஆனா பில்லு வரும்போது எனக்கு தானே ஜுரம் வரும். இப்படி விளக்கு பத்த வச்சுக்கிட்டு ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு சில்லுன்னு வர காத்துல தூங்குனா நல்லா தூக்கம் வரும். அப்படி சொன்ன உடனே இடியோட மழையும் சேர்ந்து வந்துச்சு. மழை அதிகமான உடனே பிசுனாரி குருவியோட வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு. குருவி குட்டிங்க கவலைப்பட்டுக்கிட்டு பார்த்தாங்க. ஒரு பக்கம் வீடு இடியிற மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்க பார்த்து பயந்தாங்க. அம்மா, வெளியே போலாமா? இந்த மழைக்கு வீடு விழுவுற மாதிரி இருக்கு. ஆமாமா, மழை ஜோரா வருது. நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தா மழையில செத்து போயிடுவோம். இப்பவும் உங்களோட பிசுனாரி தனத்தினால கொடைய வெளியே புடிச்சுக்கிட்டு நின்னா கொடை காத்துல பறந்து போயிடும். அதுக்கப்புறம் புதுசா காசு கொடுத்து கொடை வாங்கணும்னு யோசிக்காதீங்கம்மா. அப்படி சொன்ன உடனே அங்கங்க கிழிஞ்சு போயிருக்கிற கொடைய எடுத்துக்கிட்டு அம்மா குருவி பசங்களை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து நின்னுக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மழையில அந்த வீடு விழுந்து போச்சு. இந்த பக்கம் கிழிஞ்சு போன கொடையிலிருந்து தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி குட்டி குருவிங்க கஷ்டப்பட்டாங்க. பாத்தீங்களாமா, உங்களோட பிசுனாரி தனத்தினால இப்ப நம்மளுக்கு வீடு இல்லாம போச்சு. நினையாம இருக்க கொடை கூட இல்ல. இப்ப நம்ம இந்த வீட்டுல இருந்திருந்தா செத்து போயிருப்போம். இந்த கொடையில நின்னுக்கிட்டு கஷ்டப்படுறோம். இப்படி பசங்க சொல்லும் போது அம்மா குருவி எதுவும் பேசாம நின்னுகிட்டு இருந்துச்சு. அப்போ அம்மா குருவி நல்ல கொடைய எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு. அப்போ அம்மா குருவி, இப்படி நடக்கும்னு எனக்கு முதல்லயே தெரியும், அதனாலதான் இந்த மாதிரி கொடையை புடிச்சுக்கிட்டு வந்தேன், வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். அப்படி சொன்ன உடனே குட்டி குருவிங்க எதுவுமே யோசிக்காம பாட்டியோட கொடைக்குள்ள வந்து நின்னாங்க. ரொம்ப நடிச்சது போதும் மகளே, வந்துரு. இன்னும் உன்னோட பிசுனாரி தனத்தினால எவ்வளோ தூரம் நீ போக போற, எவ்வளோ கஷ்டப்பட போறேன்னு நானும் பாக்குறேன். இன்னும் எதுக்காக அந்த கொடைக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்படி சொன்ன உடனே அம்மா குருவி அந்த கொடைய தூக்கி போட்டுட்டு அதோட அம்மா குருவியோட சேர்ந்து வீட்டுக்கு வந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிசுனாரி குருவி மாறி தன்னோட பசங்களை சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு.